வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கோன்றதை தாண்டி நம்ம பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். அது என்ன அப்டேட், யாரை பத்தி யோசிக்கிறீங்க? ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் பத்தின அப்டேட் தான். ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் அவர் ஜெயம் படம் மூலமா டெபியூட்டன் தமிழ் ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதை தாண்டி இவரோட கரியர் ஜேர்னில ஒன் ஆஃப் த மோஸ்ட் ராம்காம் தமிழ் ஆக்டர்னே சொல்லலாம். இவரோட ரோமியோ ஜூலியட்டா இருக்கட்டும், இல்லைன்னா எங்கேயும் காதல், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஹிட். பட் கொஞ்ச நாட்களா பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், அடங்கமலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்ஷன் பிலிம் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸா பண்ணிட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து திரும்பவும் அந்த கமர்ஷியல் ஃபிட்ஸ்ல பண்ணுவாரா, ரொமான்டிக் ஹீரோவா திரும்ப வருவா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம ஜெயம் ரவி அவருக்கு 2024 எண்டிங் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். பிரதர் மூவியா இருக்கட்டும், ஜெனியா இருக்கட்டும், காதலிக்க நேரமில்லை, இந்த மாதிரியான நிறைய ஃபீல் குட் மூவிஸ் இவரது வந்துட்டு இருக்கு. பிரதரை பத்தின நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் இவரோட அடுத்த படம் என்ன, இதே மாதிரி இருக்குமா, இதுவும் அதே மாதிரி இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு பதில். தாரா படம் கவின் நடிச்சிருந்தாரு. இது ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய ஒரு ஃபீல் குட்ன்றதை தாண்டி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. கணேஷ் கே பாபு தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களோட அடுத்த படமும் கணேஷ் கே பாபு தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தாரா படம் ஹிட் கொடுத்த மாதிரி இதே மாதிரி இதுவும் ஃபீல் குட்டா இருக்குமா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஜெயம் ரவி அவர்கள் இதுல எங்கேஜ் ஆறாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர இன்னும் அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் இன்னும் வரல. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்றாங்க. இந்த ஃபீல் குட் மூவிஸோட இந்த படமும் இணையுமா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நான் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்.